ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். நேற்றைய நாள் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆராதனை தேவன் எங்களுக்கு தந்தார். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நாங்கள் யாவரும் தேவனுடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் தேவனுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க போறோம். முதலாவது எல்லாரும் இந்த ஆராதனைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். எவ்வளோ பிரயாசப்பட்டு நாங்கள் இந்த இடத்திலே வந்து நிற்கிறோம். இந்த ஆராதனை நாங்கள் ஒரு சில மனத்தியாளங்கள் முழுவதுமாய் நாங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்க போறோம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எங்களுக்காக நாங்கள் ஓடிவிட்டோம். இந்த வாரத்தின் முதலாவது நாளை நாங்கள் தேவனுக்காய் ஒப்பு கொடுக்கும் போது இந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களை நிச்சயமாய் அதிசயமாய் நடத்துவார். நாங்கள் முதலாவது ஒருமனப்பட்டவர்களாய் இந்த ஆராதனை தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிப்போம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை தொடக்கம் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, செபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத பலவான்களை முந்தி கட்டுகிறோம் அப்பா. தடை செய்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் அழிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே ஒரு துதியின் ஆவியை கத்த இந்த நாளிலே கட்டளையிடுவீராக. ஒரு செபத்தின் ஆவியை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் யாவரும் தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்க போறோம். வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஹல்லேலூயா. நாங்கள் உங்கள் வாய்களை திறந்து நாங்கள் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய நாமத்தை சொல்லி நாங்கள் துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் துதிகளின் மத்தியில் நீங்கள் வாசம் பண்ணுகிற தேவனப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ளா இந்த ஆராதனையை கொண்டு வாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சரத்தில் இருக்கிற சோர்வுகள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுது அகன்று போய் ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உம்முடைய உன்னதத்திலிருந்து வருகிற பலன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் அப்பா. ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். நாங்கள் துதிக்கும் போது தேவர்கள் மத்தியில் அவர் அசைவாடுவார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். தகப்பனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுறவரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை உள்ள தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை கர்த்தாவே. நிஜமானே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அளிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அளிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்த
அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. கரங்களை அசைத்து சொல்லுங்க. துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்கினீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கினீர். வாலாக்காமல் என்னை தலையாக்கினீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கினீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. கைவிட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கைவிட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். ஹல்லேலூயா துதி உமக்கே, 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 ஹல்லேலூயா துதி உமக்கே. நன்றி தகப்பனே, ஜமானனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சிறியவனை குப்பிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும் அப்பா, தேவனுடைய பிரசன்னங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆராதிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துருடைய கட்டுகளும் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே, உடைய பிரசன்னம் இந்த இடத்திலே நிரப்பட்டும் அப்பா. உடைய ஆளுகைக்குள்ளாய் இந்த இடத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரே, உங்களை துதிக்கிறோம் அப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பனுக்கு முன்பதாய் போய் கோடலானவைகளை செவ்வையாக்கி, அவர் கரடானவைகளை சமமாக்கி, ஹல்லேலூயா, எங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவன் அவர். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாங்கள் திரும்பி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு அதிசயமாய் எங்களை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப அளிப்பேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வருஷங்களை சத்துரு பட்சித்து போட்டிருக்கலாம். உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஆண்டுகளை சத்துரு பட்சித்து போட்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் தேவன் இரட்டிப்பாய் திருப்பி தருவார். ஹல்லேலூயா. தாவீது இழந்தது எல்லாத்தையும் சகலத்தையும் திருப்பி கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்து போன சந்தோஷத்தை எனக்கு இரட்டிப்பாய் திருப்பி கொடுங்க ஆண்டவரே. நான் இழந்து போன என்னுடைய பெயரை, நான் இழந்து போன என்னுடைய புகழை எனக்கு இரட்டிப்பாய் திருப்பி கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானனே, ஓ ஹல்லேலூயா. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய ஆசீர்வாதங்களை, சுகத்தை ஆண்டவரே, சமாதானத்தை, சந்தோஷத்தை
பிரகாசத்தை இழந்து போயிருந்தாலும் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, அந்த வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த அந்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பாய் கொடுப்பீராக, ரெட்டிப்பாய் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ஷகந்தல மாமா ரஹாந்தே லிமஹாந்தோரபோ. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை இறங்கட்டும் அப்பா. தேவனுடைய பிரசன்னங்களை நிரப்புவதாக, நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஷகதா லபா கதா லபா. ஆண்டவரே, ஓ எஜமானனே, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. அந்த வெறுங்கையாய் யாக்கோபு கடந்து போனான், இரு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணின தேவன் நம்முடைய தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். ஹalleluya. ஓ ஷபாலா ஹந்தேலி மகாந்தே ரஹாந்தே ரபா கதா லபா. என் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவன், அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹalleluya. ஓ ஹalleluya, கூப்பிடுங்க. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. ஹalleluya. என் முற்பிதாக்கள் உம்மை தேடினார்கள், தேடின அவர்களை நீர் கைவிடவில்லை. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக, இறங்குவதாக. ஓ ஷபாபாபா ரஹாந்தே லமா கதா லபா கதா லபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் காயங்கள் ஆற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் உடைந்து போன இருதயத்தோடு நீங்கள் இந்த இடத்துல இருப்பீர்களானால், உடைந்து போன இருதயத்தோடு பார்த்துக் கொண்டிருப்பீர்களானால், இயேசுவின் நாமத்தில் இருதயங்களை ஆற்றுகிற தேவன். ஓ தகப்பனே, எண்ணெய் பூசி காயங்களை ஆற்றுவீராக, ஆற்றுவீராக. நன்றி அப்பா. என் தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எங்க நம்பிக்கை நீங்க மாத்திரம்தான். நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய சுயத்திலே நம்பிக்கை வைத்திருந்தால், நீங்கள் உங்களுடைய சுய பலத்தில் நீங்கள் போராடி நீங்கள் தோற்று போயிருப்பீர்களானால், தேவனை நோக்கி சொல்லுவோமா, ஆண்டவரே, நம்பிக்கை நீங்க ஒருவர் தானப்பா. இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நான் உண்மை மாத்திரம் நான் நம்புவேன் ஆண்டவரே. ஹalleluya. நான் உண்மையே நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். ஹalleluya. Thank you Lord. நம்பிக்கொண்டே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, முழு இதயத்தோடு சொல்லுங்க. நீங்கள் இந்த பாடலை பாடும்போது நீங்கள் ஒரு அதிசயத்தை நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்வார். என்றால் தேவனை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹalleluya. நம்முடைய தேவன் அவர் நம்பிக்கைக்குரியவர். ஹalleluya, ஹalleluya. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனாலும் கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் குறைவுகளோடு இருப்பீர்களானால் இந்த பாடலை நீங்கள் பாடும்போது தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹalleluya. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க முழு இதயத்தோடு. ஹalleluya. ஓ சந்தரா மகதல மகதல. ஆண்டவரே அப்பா, உம்மை நம்பி இந்த பாடலை நாங்கள் பாடும்போது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுங்கப்பா. தடைகளை எல்லாம் நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நம்பிக்கொண்டே, உம்மை நம்பிக்கொண்டே, உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. நம்பிக்கொண்டே, உம்மை நம்பிக்கொண்டே, உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. எங்கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரே, நம்பிக்கொண்டே இருப்பேன். என்கிட்ட எதுவும் இல்லையம்மா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரே, உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன். நம்பிக்கொண்டே, நம்பிக்கொண்டே
நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. அல்லேலூயா. நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. சொல்லுவோமா, சூழ்நிலைகள் மாறும்போது நான் நம்பிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. தோல்விகள் வரும்போது நான் நம்பிக்கொண்டே இருப்பேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சூழ்நிலை மாறும்போது நம்பிக்கொண்டே, தோல்விகள் வரும்போது நம்பிக்கொண்டே, சூழ்நிலை மாறும்போது நம்பிக்கொண்டே, தோல்விகள் வரும்போது நம்பிக்கொண்டே, விடமாட்டேன் விடமாட்டேன் நம்புறத, நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருப்பேன். விடமாட்டேன் விடமாட்டேன் நம்புறத, நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருப்பேன். என்கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரே நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். என்கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரே நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. யாக்கோபு போனவர்களை நம்புவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. அந்த யாக்கோபு ராம் முழுவதும் தேவனுடைய சமூகத்திலே போராடி, ஓ ஹல்லேலூயா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் திரும்பி வரும்போது இஸ்ரவேலாய் கடந்து வந்தான். ஹல்லேலூயா. எஜமானனே, ஓ ஷபாதா லமாதா லபா, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே thank you Lord. எனக்கு எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன். எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன். நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. அப்பா நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. யாக்கோபு போல உம்மை நம்புவேன். வியாதியோ வேதனையோ நம்புவேன். யாக்கோபு போல உம்மை நம்புவேன். வியாதியோ வேதனையோ நம்புவேன். ஆசீர்வதிக்கும் தேவனை நம்புவேன். விடுதலை தருபவரை நம்புவேன். ஆசீர்வதிக்கும் தேவனை நம்புவேன். விடுதலை தருபவரை நம்புவேன். எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன். எனக்கு எதுவும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரை உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன். நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. மறுபடியும் சொல்லுவோம். நம்பிக்கொண்டே
உம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஜெபமானே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற தேவனே நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அதிசயத்தை செய்கிற தேவனே உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. சுகங்களை தருகிறவரை நாங்கள் நம்புகிறோம் அப்பா, சுகம் தருகிற தேவனை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. thank you Lord. நன்றி அப்பா. எஜமானனே ஷகாதா லாமாமா ரஹாந்தே லிபாஹாந்தலவா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே அப்பா. எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருப்பவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் இயேசுவின் நாமத்தில் அந்த பயம் உங்களை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் மரண பயத்தோடு இருப்பீர்களானால் இயேசுவின் நாமத்தில் அந்த பயம் இப்பொழுதே விலகுவதாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அற்புதங்களை செய்கிற தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நீங்கள் என்ன தேவைகளோடு இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்க தேவனுடைய சமூகத்திலே கேளுங்க. ஹalleluya. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். நீங்கள் குறைவுகளோடு இருந்தால் தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்க. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்த தேவன் அவர். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். ஹalleluya. நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையிலே நிறைவாக்குற தேவன். ஹalleluya. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுகளோடு உம்முடைய பிள்ளைகள் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் அந்த குறைவுகள் நிறைவாய் மாறுவதாக, நிறைவாய் மாறுவதாக. ஒரு ஃபினான்சியல் பிரேக் த்ரூ வருவதாக இயேசுவின் நாமத்தில். கடன்களோடு இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்திலே கடன்கள் மாறுவதாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் விட்டுப்பா என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. ஜெபமானே ஓ thank you Lord, thank you Lord. இயேசுவின் நாமத்தில் ஆவிக்குரிய குறைவுகள் நீங்குவதாக நீங்குவதாக. ஜெபிக்க முடியாதபடி சோர்வுகளை கொண்டு வருகிற, பலவீனங்களை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபு போல உங்களை நம்புவோம் ஆண்டவரே. அந்த யாக்கோபு ராம் முழுவதும் ஆண்டவரோடு போராடி அந்த தொடை சந்து சுள்ளுக்கும் வரைக்கும் தாவீது போராடி அவன் கடந்து வரும்போது இஸ்ரவேலாய் கடந்து வந்தான். ஹalleluya. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய தேவன் உயர்த்துகிறவர். thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இது ஒன்றிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக இறங்குவதாக. கெட்ட சிந்தைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். பொல்லாத பிசாசு சிந்தைகளை ஏவுகிற பொல்லாத ஆவிகள் சிந்தைகளை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தில், வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தைகளிலே போராட்டங்களை கொண்டு வந்து பயமுறுத்துகிற பொல்லாத ஆவிகள் சிந்தைகளை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எஜமானனே ஹalleluya ஹalleluya. எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Thank you Lord, thank you Jesus. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீரே அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்புகிறவர்களாய் நாங்கள் இந்த இடத்திலே இருக்கிறோம் கர்த்தாவே. நீரே கூட இருந்து வழி நடத்துவீராக. தேவ கரம் இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக. தேவாவியானவரே எங்களை முற்றிலும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தனே. நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவராய் இருக்கிறபடியினால் எல்லா காரியத்தை நீங்கள் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முழுமையாய் ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தாவே உம் வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்படுவதால் உம் சித்தம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் அமர்ந்திருப்போம் தேவ பிரசன்னத்தில். Presence of the Lord. ஆண்டவர் நல்லவர். Our God is a good God. ஆண்டவர் பேசுகிறவர். He's a God who speaks to us. ஆண்டவர் எங்களை தட்டி And எழுப்புகிறார். our God wakes us up. அவர் தட்டி எழுப்பும் தேவன். He wakes us up.
நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் எங்களை தட்டி எழுப்புகிற In தேவன். case if we are asleep, He wakes us up by touching us. நாங்கள் சோர்ந்து போயிருக்கும் போது எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன். In case if we are down in our heart, He's a God who makes us happy. ஏனென்றால் எங்களை அழைத்த தேவன் ஜீவன் உள்ளவர். And the reason for that is because our God is a living God. ஆண்டவர் எங்களை நன்றாய் அறிந்தவர். And our God knows us very clearly. பக்கத்தில் இருக்கிறவன் நன்றாய் அறியலையோ தெரியல, ஆனா தேவன் உங்களை நன்றாய் அறிந்தவர். You do not know whether the person who's next to you knows about you or does not knows about you. It doesn't matter, but the Lord knows you very well. ஆண்டவர் குடும்பங்களை பாதுகாக்கவே இருக்கிறார். And our God is always there to protect the families and our families. குடும்பங்கள் முக்கியமாய் And இருக்கிறது. the families are really important. குடும்பங்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், எப்படி கர்த்தருக்குள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது மிக அவசியமாய் இருக்கிறது. And it is very important and necessary to know how the Lord builds the families and protect the families. அவர் ஒன்றாய் சேர்க்கிறவர், And He is the God who brings the families together. ஒன்றாய் கட்டி He is the எழுப்புகிறவர். one who binds us and lifts us up. அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட And வேண்டும். the families are needs to be protected. குடும்பம் தான் முக்கியமாய் And இருக்கிறது. the family is the important thing. ஊழியத்தை விட குடும்பம் தான் முக்கியமாய் We need to இருக்கிறது. know that family is more important than the ministry also. சில பேர்கள் ஊழியத்துக்கு முதலிடம் கொடுப்பார்கள், குடும்பத்துக்கு இரண்டாவது இடம் கொடுப்பார்கள். Sometimes some people will give first preference to the ministry and give second preference to the families. ஆனால் தேவ வார்த்தை சொல்லுகிறது, குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும், குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். And the word of the Lord says like this: it is important to build a family and to rise up or lift the family. அந்த குடும்பத்தை இருள் இருக்கிற அந்த குடும்பங்கள் ஒளியில் வர வேண்டும். The families that are in darkness, they should come into the light of the Lord. தேவனை முழுமையாய் பற்றிக் கொள்ள And they வேண்டும். need to hold on to the Lord completely. தேவனை பற்றிக் கொண்டு தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And the family should look at the Lord and they should hold on to the family for everything. சூழ்நிலைகளை பார்க்கிறவர்கள் அல்ல, தேவனை பார்க்கிறவர்களாய் இருக்க We வேண்டும். should be not like the people who look at the situations around us, but we should be like the one who looks at the Lord at all the times. வேற சிந்தைக்கிடம் கொடாதபடி தேவனின் சிந்தையில் ஆளுகை செய்யப்பட வேண்டும். We need to know that our thoughts should not be ruled by other things that are around us, but we need to keep our thoughts to always look at the Lord. சிந்தை முழுவதும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். Our thoughts should always completely look at the Lord. நாங்கள் இந்த இடத்தில் இருந்தாலும் சிந்தை எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்று தேவன் மாத்திரம் அறிவார். And even if we are sitting here physically, even if our thoughts are wandering around, the Lord knows your thoughts when it is wandering around. சிந்தை பறந்து கொண்டிருக்கும். The thoughts are always wandering. நாம் இங்கிருப்போம், வேற தேசத்தை நோக்கி சிந்தித்துக் கொண்டிருப்போம். We might be here physically, but we would be always thinking about a different country or a different thing. வேற தேவையில்லாத பாரங்களை சிந்தித்துக் We கொண்டிருப்போம். even think of unnecessary things in our heart. அதையெல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு And we need to keep them aside. தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் மாறுவோம். And we need to change ourselves to look at and focus at the Lord. எபிரெயர் Let's turn our Bibles to Hebrews 11வது அதிகாரம் chapter 11 7வது வசனம். and verse 7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேடி உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். By faith Noah, being warned by God concerning events as yet unseen, in reverent fear constructed an ark for the saving of his household. By this he condemned the world and became an heir
of the righteousness that comes by faith. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவன் எச்சரிப்பு பெற்று தேவ எச்சரிப்பை பெற்றான் நோவா. We can see that Noah had a revelation for the things that are not even there, for the things that are not seen, and for that he believed the Lord and he became the righteous. இந்த உலகம் அழிய போகிறது என்று நோவாக்கு தேவன் எச்சரித்தார். And God warned to Noah that this world is going to be perished. அங்கு பாவம் பெருகிவிட்டது. And the Lord says the sin has increased in this world. ஆனா நோவாவோ தேவனுக்கு பயந்த மனுஷனாய் இருந்தான். But here we see Noah is a person who fears the Lord. தேவனின் சத்தத்தை கேட்கிற மனுஷனாய் இருந்தான். And he is also the person who hears the voice of the Lord. அவன் குடும்பத்துக்கு தலைவனாய் இருந்தான். He was a head of the family. அந்த தலைவனோடு தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கத்தக்கதாக அங்கு சொல்லுகிறார். And there, because he was the head of the family, God spoke to the head of the family and warned about the things that are going to happen. குடும்பத்துக்கு தலைவர்களாய் இருக்க வேண்டும் சகோதரர்கள். And brothers should always be the head of the families. தேவனுக்கு நோக்கி பார்க்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். And men should always, and everyone should always be focusing at the Lord and looking at the Lord. பயபக்தியோடு நடக்கிற ஜனங்களாய் இருக்க And வேண்டும். we need to change ourselves to live the life with the fear of the Lord in our hearts. அப்பொழுதுதான் தேவன் எச்சரித்தால் அந்த காரியம் காணப்படும். And that's when the God wants about things, that's when it will happen and we will be cautious. தேவனின் சத்தத்தை கேட்காவிட்டால் எச்சரிப்பு எப்படி கேட்கப்படும்? In case if you are not able to hear the voice of the Lord, how do you think you can hear the warning of the Lord? தன் குடும்பத்தை எப்படி அங்கு ரட்சிக்கத்தக்கதாக நடத்த முடியும்? And how could a person could lead the family to protect it or to redeem it? அங்கு எச்சரிப்பை கேட்டு அவன் சும்மா இருக்கல. அங்கு தேவன் சொல்லுகிற காரியத்தை அவன் கவனமாய் கவனித்து காரியங்களை செய்தான். And here we see Noah was not silent after hearing the word of the Lord and the warning of the Lord, but he is acting in a way to be cautious, to be prepared for the things. தேவன் சொல்லுகிறதை தவறாமல் செய்தான். And what Noah did is that he did exactly what the Lord told. நாம் அப்படிப்பட்டிருக்கிறோம். And how are we today? தேவனின் சத்தத்தை கேட்கிறோமா? Are we hearing the voice of the Lord? தேவனின் சத்தத்தை கேட்டும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? And even though we hear the voice of the Lord, are we still obedient to it? குடும்பத்தை எப்படி கவனிக்கிறோம்? And how are we taking care of our families? எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்கிறார்கள்? And how are the children taking care of the parents? குடும்பம் முக்கியமாய் இருக்கிறது. Families are really important. அப்போ குடும்பம் இருந்தால் தான் ஒழுங்காய் செயல்பட முடியும். Only when the families are perfect and good, that's when we can function in a proper way. குடும்பம் சாட்சி இல்லாவிட்டால் நீ கிறிஸ்தவன் அல்ல. In case if your family does not have a testimony, then you're not even a Christian. குடும்பத்தை ஒழுங்காய் நடத்தாவிட்டால் சபையை நடத்த ஐக்கியம் இல்லை. In case if you are unable to lead the family in a proper way, you are not even eligible to lead the ministry. பிள்ளையை ஒழுங்காய் நல்வழியில் நடக்காவிட்டால் மற்றவர்களை எப்படி கர்த்தருக்குள் ஒழுங்காய் நடத்த முடியும்? In case if you are unable to lead your child in a proper way, how do you think you can be led by the child, by the Lord? இருள் சூழ்ந்த உலகத்தில் இருக்கிறோம். And we are living in the world full of darkness. பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். And we are living in the world where it is full of sin. பிள்ளையாண்டனை ஒழுங்காய் நல்வழியில் நடத்த வேண்டும். And we need to lead our children or child in a perfect and a good way. அவர்கள் தான் தேசத்தை அசைக்கிறவர்கள். And it is only them who shakes or moves the country. மற்றவர்களை தேவனிடத்தில் கொண்டு வருகிற பாத்திரங்களாய் இருக்கிறார்கள். And they are also the people who would be the vessel of the Lord to bring other people to him. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் சாதாரணமானவர்கள் அல்ல. And every child of God or every children in our family are not the simple child. அவர்கள் கர்த்தருக்குள் வளர வேண்டும். They need to grow in the Lord. கர்த்தரின் காரியங்களை தீவிரித்து செயல்பட வேண்டும். And they need to do the things of the Lord in a very furious way. அந்த வழியில் பெற்றோர்கள் நடத்த வேண்டும். And the parents should also be helping
helping them to go in that way. அப்படியான காரியங்களில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கவனித்து கவனிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And we need to be very careful about taking care of such things and always watching over things. நோவா குடும்பத்தை காத்தான். And here we see Noah protected his family. அவன் பிரசங்கித்தான் ஜனங்களுக்கு. And he also preached to the people. ஆனால் ஜனங்களோ செவிட்டு விரியனைப் போல இருந்தார்கள். But the people were there as if they are deaf. ஆனால் தேவன் நோவாவையும் குடும்பத்தையும் காத்தார். But here we see the Lord guarded the family of Noah and also Noah. குடும்பம் முக்கியம். Family is important. குடும்பம் எப்படி கர்த்தருக்குள் வளர வேண்டும். And how the family should grow in the Lord. நாம் அந்நிய பாஷை பேசினாலும் பேசாவிட்டாலும் குடும்பத்தை ஒழுங்காய் நடத்த வேண்டும். Even if we speak tongues or if it doesn't matter, but we need to know how to lead the family in a good way. தேவன் ஒன்று காரியத்தை குறிப்பிடுகிறார். குடும்பம் தோட்டத்தை போல செழித்திருக்க வேண்டும். The Lord explains about family in the scripture that family should be like a garden. தோட்டம் செழிப்பாய் இருந்தால்தான் அங்கு காணப்படும் ஜனங்கள் பார்க்கும்போது அது செழிப்பும் வடிவுமாய் ஒழுங்குமாய் இருக்கிறது என்று வெளியரங்கமாய் காணப்படும். Only when the garden is beautiful and flourish, that's when people will be seeing at it and getting an eye on it so that they will know what the Lord has blessed. வாடி இருந்தா என்ன நினைப்பார்கள்? In case if the plants in the garden are dried, what would they think about it? கனி கொடுக்காவிட்டால் என்ன லாபம்? If the plants doesn't give fruit, what is the use of that plant in that garden? அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். And that's what the psalmist is saying 128வது சங்கீதம். in Psalms 128. 128வது சங்கீதம் 3வது வசனம். And the verse 3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கண்டுகள் போல் இருப்பார்கள். Your wife will be like a fruitful vine within your house. Your children will be like the olive shoots around your table. இது குடும்பத்தை பற்றி பேசப்படுகிறது. Here this verse is specifically talking about the family. அங்கே கனி கொடுக்கிறதை பற்றி And பேசப்படுகிறது. there it mentions about the fruitful அங்கு things. சுற்றி இருக்கிறதை பற்றி And பேசப்படுகிறது. there it is also spoken about the things around the table. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். Your wife will be like a fruitful vine within your house. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். And your children will be like olive shoots around the table. அங்கு சுற்றி இருக்கும் குடும்பமாய் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And the things that are around the table should be united like a family. அங்கு குடும்பம் முக்கியம். There the family is important. அதை கர்த்தர் இணைத்தார். And God is the one who united this. எதற்காக இணைத்தார்? Why did the Lord bind this? அது செழிப்பாய் மாறவே. So that it can flourish. கம்ப்ளீட் இல்லாததை கம்ப்ளீட்டாய் The இணைத்தார். things that are incomplete, God will make it complete. இணைக்கும் போது கம்ப்ளீட்டாய் மாறுகிறது. And when the Lord binds things together, that's when it becomes complete. கம்ப்ளீட்டாய் இருக்கும் போதுதான் கட்டி எழுப்பப்படுவீர்கள். And only when we are complete, and that's when we will be woken up. ஏற்ற துணையை தேவன் தருவார். God will give the right partner in your நாம் life. தெரிந்து கொள்ளாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். And we need to be very careful about it. தேவன் தருகிறதை மறுதலிக்காமல் இருக்க And we வேண்டும். need to be careful about it, that we do not deny what the Lord wants to give to us. எங்கிருந்தாலும் அந்த ஏற்ற துணையை தருவார். God will give you the right partner, the right person in your life wherever they are. அதற்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். And for that you need to be prepared. ஒழுங்குபடுத்த வேண்டும். You need to be disciplined. அதான் பிரசங்கி 4வது அதிகாரம். And that's what it says in Ecclesiastes. Sorry. பிரசங்கி Song of Solomon. Sorry. பிரசங்கி Sorry. ஒரு நிமிஷம். பிரசங்கி 4வது அதிகாரம் 12வது வசனம். So Ecclesiastes chapter 4 and verse 12. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால்
இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. இருவர் சேர்ந்தால் மேற்கொள்வீர்கள். Therefore, when a man and 4:12 and though a man might prevail against one who is alone, அங்கு இருவர் எதிர்த்தாத்தான் அங்கு பிசாசின் வல்லமைகள் மேற்கொள்ளப்படும். when two will withstand, that's when the things of the Satan will be overcome. ஹஸ்பண்டும் வைஃபும் ஒருமனப்பட்டு அங்கு ஜெபத்தில் ஜெயிக்கும் போது ஜெயம் உண்டு. Only when the husband and the wife, when they are together praying, that's when they can face the enemy and they can see the victory. எதிர்த்து நிற்கிறவர்கள் முன்னே நிற்க முடியாது. And the people who are against each other, they can never stand in the front. அதான் ஒருமனப்பாடு. And that's what is oneness. அதான் ஒருமனப்பாடு. That is called oneness. ஒரே நோக்கம். That is called one heart. ஒரே சிந்தை. Or one thought ஒரே பார்வை. and one thought and one sight. அங்கு சிந்திக்கிற ஒரே மனப்பாடு வேண்டும். And there we need to have the thought which will be done with one heart. முரண்பாடுகள் தேவையல்ல. There should not be any contradictions. முரண்பாடு இருந்தா அங்க முறுமுறுப்பு உண்டாகும். In case if there is a contradiction, there is always murmuring. அங்க குழப்பம் உண்டாகும். There will be confusion. அங்கு ஒரு மனப்பாடு வேண்டும். And there we need to have one heart and oneness. சத்துருவை மேற்கொள்ளணும் என்றா ஒரு மனப்பாடு வேண்டும். If we want to face the enemy, we have to have oneness. ஒரே திசையில் போக வேண்டும். We need to always go together in one path. அப்போதான் சத்துரு உங்களை கண்டு ஓடி போவார். And that's when the Satan will look at you and run away from you. பிரச்சனைகள் அகன்று போகும். And then the problems will go away from you. பிரச்சனைகள் தேடி வந்தால் நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். When the problems comes to you, when you together pray together with one heart and oneness, that's when the problems will run away from you. ஏனென்றால் நீங்கள் ஒரு சரீரம் என்று And the அழைக்கப்படுகிறீர்கள். reason why we say this is because the Lord says you are called to be one body. அதான் கம்ப்ளீட்டாய் மாறுகிறீர்கள். And that's why you are becoming perfect and complete. கம்ப்ளீட்டாய் மாறும்போது பாருங்க சரீரம் ஒன்றுதான். சரீரம் ஒன்று ஆனா அநேக அவயவங்கள் ஒன்று. The body is one, the organs are also one when things are in one heart and oneness. 1 கொரிந்தியர் Let's turn our Bibles to 1 Corinthians 12வது அதிகாரம் chapter 12 26வது வசனம். and verse 26. ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். That there may be no division in the body, but the members may have the same care for one another. பாருங்க ஒரு ஐக்கியம் இருக்கு பாருங்க. We see there's oneness in that place. அது ஐக்கியம். And that is called togetherness or அதான் oneness. குடும்பம். And that is called as family. அந்த ஐக்கியம் இருக்கும்போது உங்களில் பெரிய ஆசீர்வாதம் உண்டு. And when that oneness is in your family, there is surely a greater blessing. அந்த ஆபத்துக்கு விலக்கி காத்துக் கொள்ளப்படுகிறீர்கள். And you will be protected from the danger of the things. குடும்பத்தை காத்துக் கொள்கிறீர்கள். And you will also guard your family. குடும்பத்தை நீங்கள் காத்துக்கொண்டு கர்த்தருக்குள் நடத்துகிறீர்கள். And you are guarding your family with that, and you are also leading your family in the Lord. கண்டிப்பாய் இருக்க வேண்டும் கர்த்தரின் காரியத்தில். You need to be very strict about the things of the Lord. பிள்ளை ஆண்டானை ஆண்டவரின் சமூகத்தில் நடத்த வேண்டும். You need to lead your child in the presence of the Lord. ஒவ்வொரு பிள்ளைகளும் விளையாட பெற்றவர்கள். Every child is an important and a precious one. அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். And the children are a blessing that we get from our Lord. இப்ப சின்ன வயதுல விளையாடி கொண்டிருப்பார்கள். In the small age when they are still child, they will be playing around. ஒன்றும் தெரியாதது போல விளையாடி கொண்டிருப்பார்கள். They will be playing around as if they do not
care or know about it. ஆனால் தேவ ஆவியானவர் அவர்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருப்பார். But the God Spirit will be doing things inside of them. தேவ பிரசன்னம் அசைவாடும் போது பிள்ளைகளுக்குள் ஒரு மாற்றம் When the உண்டாகிறது. God's presence is amongst the place, when it moves around the place, then the children will also be recognizing it. தேவ பிரசன்னத்தில் பிள்ளைகளை வைத்திருக்க வேண்டும். We need to keep our children in the presence of the Lord. என்ன செய்கிறார்களோ ஏது செய்கிறார்களோ தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். Whatever they do or whatever they don't do, it doesn't matter, but we need to keep them in the presence of the Lord. அங்கு தேவ ஆவியானவர் ஜலத்தில் மேல் அசைவாடுகிறார். Where we see that the God Spirit was hovering over the waters, அங்கு ஒரு மாற்றம் உண்டாகிறது. and then there was a change. அதே போலதான் சபையிலே தேவன் அசைவாடுகிறார். And in the same way, the God will also hover over this church, and that's when there will be a change. ஒரு மாற்றம் உண்டாகிறது. There will be a change in this அங்கு place. தேவனின் சித்தத்தின்படி ஒரு மாற்றம் உண்டாகிறது. There will be a change accordingly to what the God wants. நேற்று கூட்டங்கள் நடந்தது. Yesterday we had a precious prayer meeting. பாருங்க சபை ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை செய்தார்கள். And yesterday each and every one of us in the church did one work. ஏதோ ஒரு காரியம் We செய்தார்கள். at least did one work in that place. அங்கு ஒருமனப்பாடு இருந்தது. Because there was oneness in that place. நாங்க எங்கெங்கோ இருந்தோம். We have been in different places. ஆனா தேவ சபையிலே சேர்க்கப்பட்டோம். But we have been gathered together in the presence of the Lord. ஏதோ தானோ என்று இருந்தோம். We have been living as if we were doing normally. ஆனா தேவ சபையில் வந்து இருந்த போது நேற்று பார்க்கும் போது ஒரு ஐக்கியத்தை ஒருமனப்பாட்டை கண்டேன். But yesterday when every one of us gathered together in that place and did each of us one work, what I saw is the oneness between us. அதான் சபைக்கு முக்கியம். And that is the important thing for the church. அதே போல குடும்பத்துக்கு முக்கியம். And that is also important likewise for the family. அப்போதான் சபை உறுதியாயிருக்கு. And that's when the church can be withstanding. அதே போல ஒருமனப்பாடு இருந்தா குடும்பம் அங்கு கட்டி எழுப்பப்படும். And in the same way, if the family likewise also has that oneness, the families will be lifted up. ஆண்டவர் அற்புதமானவர். And our God is a miraculous நேற்று God. ஆண்டவர் அசைவாடினார். I saw the God hovered over us ஆவி yesterday. ஆத்துமா சரீரத்தை தேவன் புதிதாக்கினார். And I know that God changed or renewed our spirit, our soul and mind. அது எதற்காக? And why did the Lord do that? என்னும் கர்த்தருக்குள் பலப்பட. Into that we can be strengthened in the Lord more and more. என்னும் கர்த்தருக்காக அங்கு செயல்பட. And to do more things for the Lord. ஆண்டவர் நல்லவர். And our God is a good God. ஆண்டவர் அற்புதமானவர். And our God is a mighty and குடும்பங்கள் miraculous God. இப்போ முக்கியமாய் The இருக்கிறது. families are also important. இதோ தேவனின் வார்த்தை பேசும்போது ஒரு மாற்றம் உண்டாகும். And as we speak the word of the Lord, there is a change. குடும்பங்களில் ஒரு மனப்பாடு அவசியமாய் இருக்கிறது. The oneness in the families are really important. அங்கு நடத்துகிற தலைவர்கள் முக்கியம். And the people, the leaders in that place are also really important. தலைவர்கள் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். The leaders should be in the Lord. அப்போதான் மற்றவர்களை கர்த்தருக்குள் நடத்த முடியும், குடும்பத்தை நடத்த முடியும். And that's when the leaders can lead others and the families in the Lord. பலவானை முந்தி கட்ட வேண்டும். பலவானை முந்தி கட்ட வேண்டும். And we need to face the enemy, the mightier one, ahead of they come to us. பலவானை முந்தி கட்டினாதான் காரியங்கள் வாய்க்கும். And only when we bind the mightiest, that's when we can see the things. நமக்கு எதிராளி உண்டு. There is an enemy for us. மனிதன் அல்ல. It's not a human being. மனிதர்கள் அல்ல. And it's not the humankind. பிசாசின் அந்த கிரிகைகள், பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் தூதர்கள் நமக்கு எதிராளிகளாய் இருக்கிறார்கள். The enemies of us are the Satan, the things of the Satan, and the angels of the Satan. அதுதான் எதிராளிகள். And they are our enemies. மனிதர்கள் எதிராளிகள் அல்ல. It's not the human beings that are enemies. அது அந்த பலவானை முந்தி கட்டணும்.
And those enemies, those are the things we have to bind, the mightier enemies. பலவானை முந்தி கட்டணும்டா நீ எப்படி இருக்கணும்? And in case if you want to face the mightier enemy, how do you think should be? கர்த்தருக்குள் பலவானாயிருக்கணும் நீ. You need to be a mightier one in the Lord. அங்கு யுத்த வீரனாயிருக்கணும். You have to be a warrior in the Lord. அப்போதான் பிசாசின் வல்லமையை மேற்கொள்ளத்தக்கதாக நீ செயல்படுவாய். And that's when you would be able to face the things of the Satan in a better way. பாருங்க யோபு குடும்பத்தில் அவன் கண் வைத்து விட்டான். And we see the Satan kept an eye on the family of Job. யோபு பக்தனின் காரியத்தில் அவன் குறுக்கிடுகிறான். And we see that the Satan is entering into the family of Job's. அவன் தீங்கு செய்கிறவன். The Satan is always the one who does the evil things. கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரல. He does never come for any other thing except to kill and to loot things from us. தேவன் பாதுகாக்கிறார் யோபு குடும்பத்தை என்று அவன் பார்க்கிறான். And Satan sees that the Lord is guarding the Lot's families. ஆண்டவரிடத்தில் அனுமதி பெறுகிறான். And he also get permission from the Lord. ஆனால் யோபுவை ஆண்டவர் நன்றாய் அறிந்தார். But God knows Job very clearly about things. அவனை அசைக்க முடியாது எந்த காரியம் நடந்தாலும். And he is not a person who can be shaken even if there are worse things happen in his life. அவன் கர்த்தரையே நோக்கி நம்பி இருக்கிறவன். And he is the person, Job is the person who always looks at the Lord and trusts, always keeps his trust on him. சூழ்நிலையை நம்புறவன் அல்ல. He's not the one who trusts on the situation. கர்த்தரை நம்புகிறவன். He's the one who trusts in the Lord. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். The one who trusts in the Lord will always be flourished. என்ன சம்பவம் நடந்தாலும் நீ கடைசியில ஜெயிக்கிறது நீதான். Whatever happens in your life, if you trust the Lord, you will be the one who is victorious at the end. யோபு கடைசியில் ஜெயித்தான். Even in Job's life, he was victorious at the end. நோவா காப்பாற்றப்பட்டான் குடும்பத்தோடு. Even Noah was saved along with his family. ஆண்டவர் நல்லவர். Our God is a good God. பாருங்க லூக்கா 12வது அதிகாரம். Let's turn our Bibles to Luke chapter 12 39வது வசனம். and the verse 39. திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமுட விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட்டு விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்க்கிறவர்களாய் கவனிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். You need to be like the people who always watch over things and look at things. அங்கு பார்க்கிறவர்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And the people who watch over things should always be awake and pray. எப்படி திருடன் எந்த நேரத்திலும் வருவான் என்று நீ விழித்திருந்தால் தான் அந்த திருடனை நீ மேற்கொள்ள முடியும். And only when you watch and pray and awake, that's when you would know when the enemy would come and attack you. நீ எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட. And you always need to be seen like the person who is awake and watches over and prays over things. குடும்பங்கள் முக்கியம். Family is important. அது முக்கியமாய் இருக்கிறது. And it is really an important thing. அதை நல்வழியில் நடத்த We வேண்டும். need to lead it in the good path. ஒழுங்காய் நடத்த We வேண்டும். need to lead it in a righteous கர்த்தரின் path. பயத்தில் நடத்த We need to வேண்டும். lead it in the God's fear. அப்போதான் அவர்கள் காக்கப்படுவார்கள். That's when the families will be guarded. அப்போ எல்லாருக்கும் அழிவு வந்தது, ஆனால் நோவாவும் குடும்பமும் காப்பாற்றப்பட்டார்கள். Though in that situation of Noah, the destruction, the perishment came to everyone around him, but the Noah's family was guarded by the Lord. பிள்ளைகள் முக்கியம். Children are important. பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். We need to take care of our children. அவர்களை உன்னித்து கவனிக்க We வேண்டும். need to watch over them. சிறுவர்கள் என்று சாதாரணமாய் நிற்காதபடி உன்னித்து கவனித்து நல்வழியில் நடத்த வேண்டும். We need to watch them in a very careful manner. We should never be negligible about the things that they do, but we should
take care about each and everything that they do. உலகத்தாரை போல நாம் நடத்தப்படக்கூடாது. We should not lead our families or children like the worldly people. கர்த்தருக்குள் பயபக்தியோடு நடத்த வேண்டும். We need to lead our children with the fear of the Lord in them. ஒழுங்கும் கிரமமாய் நடத்த வேண்டும். We need to lead them in a disciplined and a perfect way. அப்போதான் வளர்ந்து அவர்கள் ஒழுங்காய் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்பார்கள். And that's when they grow, they will be standing in the Lord and with the help of the Lord. அது விசுவாச வாழ்க்கை வேண்டும். And they need to have a faithful life. கர்த்தரின் காரியத்தில் விசுவாச வாழ்க்கை, மற்ற காரியங்கள் என்னென்ன காரியமாய் இருந்தால் விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் பிரயாணம் பண்ண வேண்டும். And whatever the things that we have or our children have, then they and we need to live or have that faith in the Lord about receiving things, about asking things, and when we do that, that will also be to them. லூக்கா 2வது அதிகாரம். Let's turn our Bibles to Luke chapter 2 44வது வசனம். and the verse 44. 44 2வது அதிகாரம் 44வது வசனம். அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். But supposing him to be in the group, they went a day's journey, but then they began to search for him among their relatives and acquaintances. பாருங்க, பிள்ளை துளைந்தது இருந்தது தெரியல. We see here they do not know or remember that their child is already missing. 3 நாளைக்கு பிறகு பிள்ளையை தேடுகிறார். They are searching their child after 3 days. அங்க இருப்பான் இங்க இருப்பான் என்று தேடுகிறார்கள். They are searching, assuming that they will be here or will be there. அங்கு பிள்ளைகளை எப்படி ஒவ்வொரு காரியத்திலும் கவனிக்க வேண்டும். And we need to keep watching our children about each and everything. அது நல்ல பழக்கத்தில் நடத்த வேண்டும். And we also lead them in good things and good habits. அந்த நல்ல பழக்கத்தை துளைத்து விட்டு தேடக்கூடாது. We should not first lose our good habits, but we need to have that and we need to search them. நல்ல பழக்கத்தில் நடந்தாதான் வளர 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 அந்த நல்ல பழக்கத்தில் அவர்கள் நடப்பார்கள். We need to lead them in good habits so that as they grow in those habits, that's when we'll help them as they grow. பரிசுத்தத்தில் நடத்த வேண்டும். We need to also lead them in the holiness. ஜெப ஜீவியத்தில் நடத்த We வேண்டும். also need to lead them in the prayerful life. அப்போதான் அவர்கள் வளர்ந்து வளர்ந்து அந்த காரியத்தை கைக்கொள்ளுவார்கள். That's when as they grow older and older, they will know things because they have been taught that. அதான் ஃபோக்கஸ் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். And that's what we always need to focus on our children. தலைவன் எப்படி இருக்கணும், தலைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகளை கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். How would the leader in the family and the women and the family should be is that they should always be looking at their children. அவர்களை சீர்படுத்த வேண்டும், ஒழுங்கு வழியில் நடத்தி கொண்டு வர வேண்டும். The leader of the family should always guide the children and discipline the children. பாருங்க, யாக்கோப்பு ஈசாக்கையும் ஆதியாகமம் 27வது அதிகாரம். Let's turn our Bibles to Genesis 26 22வது வசனத்துல பாருங்க. and verse 22. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி 23வது வசனம். அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமமுள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து. பாருங்க, தகப்பனுக்கு கண் போனாலும் அந்த காரியத்தில் தெளிவு இருக்கிறது. Here we see even the father lost his eyesight, he knows about his children. என்ன சத்தம் யாக்கோப்பை போல இருக்கிறது. And he says, why is the voice of the son sounding like Jacob? கையை தடவுனா அங்க மயிராய் இருக்கிறது, கை ஏசாவின் கையை போல இருக்கிறது என்று அவன் கவனித்து பார்த்து செயல்பட்டிருக்கிறான்.
And then when he touches the hands of his son, he feels the hair on his hand, and that hair on the hand feels like it's another son, which is Esau. பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு நாம் பார்க்காவிட்டாலும் தூரத்தில் இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும். Even in our life, when we hear our children, even though they are not in our eyesight, we should be able to recognizing them and understand them. நாம் புரிந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be like the people who understand. சோம்பேறிகளைப் போல இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். If we are like the lazy people, God will never bless us. கவனிக்காவிட்டால் எப்படி அவர் ஆசீர்வதிப்பார்? In case if we are not able to take care of our things, how would the Lord will bless us? அங்கு நாம் தேவனுக்குள் பலவான்களாய் இருக்கணும். And there we need to be in the Lord as the mightier one. ஆண்டவர் குடும்பங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார். And God wants to bind the families and lift them up. ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். And God is going to bind them up. குடும்பங்களில் இந்த சத்துரு அங்கு குறுக்கிட்டு சீர் குலைத்து கொண்டிருக்கிறார். And Satan is always entering into the families and causing disruption and causing confusion in the family. அங்கு குழப்பங்களை கொண்டு வருகிறார். He's always bringing confusion. அங்கு பிரிவினைகளை கொண்டு He's வருகிறார். bringing separation in the families. சண்டைகளை கொண்டு வருகிறார். He's bringing fights between the families. அங்கு வார்த்தை முரண்பாடுகள் இருக்கின்றது. And there are contradiction words between in the families. அதையெல்லாம் தேவன் மாற்ற வேண்டும். And God needs to change all of those. அப்போதான் குடும்பம் கட்டி எழுப்பப்படும். And that's when the family will be lifted up. நாம் உன்னித்து கவனிக்க வேண்டும். And we need to always watch over things. குடும்பத்தை கவனிக்க வேண்டும். We need to watch over the family. புரிந்து கொள்ள We வேண்டும். need to understand the family. சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது. இந்த காரியத்தில் நாம் புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். And there should be an understanding about the things, about the situation in the family. அங்கு சோம்பேறி போல ஒன்றுக்கு கவனம் இல்லாமல் இருந்தால் குடும்பம் கட்டி எப்படி எழுப்பப்படும்? In case if you live like a lazy person in the family, how do you think your family will be guarded and lifted up? ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். And God wants to lift and bind each and every family today. யுத்த வீரர்களாய் எழும்ப வேண்டும். And we need to lift up as the mighty warriors. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் Let's turn our Bibles to Proverbs chapter 14 முதலாவது வசனம். and the verse 1. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் முதலாவது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். The wisest of women builds a house, but the folly with her own hands tears it down. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். The wisest women builds her house. வீட்டை கட்ட வேண்டும். We need to build our house. வீட்டை கட்டுகிறது யார்? புத்தியுள்ள ஸ்திரீ. And the one who is the one who builds the house is the wisest women. சில வேளை பிள்ளைகள் தப்பு பண்ணினா அங்கு தகப்பனார் கோபப்படுவார். Sometimes when the children makes mistake, the father will be angry about it. அங்கு தாய் அங்கு ஏற்ற அந்த புத்தியுள்ள காரியத்திலே ஞானமாய் செயல்படுவார். And there the women or the mother in the family will do things in a wisest way. அப்போதான் வீட்டை கட்டப்படும். And that's when the family will be built. அது ஞானமாய் செயல்பட வேண்டும். And that's why we say we have to act in the wisest way. அதான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். And that's why it says the wisest women will build our house. புத்தியில்லாத ஸ்திரியோ கைகளினால் அதை இடித்து போடுகிறார். And the one who is folly or not the wisest tears our house on our own hands. ஒரு ஆள் கோபப்பட்டால் மற்றால் சாந்தமாய் இருக்க In வேண்டும். case if one person is angry about things, the other person should be calm and handle things. ஞானமாய் செயல்பட வேண்டும். They have to do the things in a wise manner. ஞானமாய் நடக்க They வேண்டும். need to lead the things in a wise manner. அதான் யோபு சொல்லுகிறார். And that's what Job says 5வது அதிகாரம் in Job chapter 5 2வது வசனம். and verse 2. கோபம் நிர்மூடனை கொள்ளும்,
பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். மூன்றாவது வசனம். நிர்மூடன் ஒருவன் வேரூண்டுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். Surely vexation kills the fool, and jealousy slays the simple. I have seen the fool taking the root, but suddenly I cursed his dwelling. பாருங்க, கோபம் நீர்மூடனை கொல்லும் என்று சொல்லப்படும். And here it says, vexation or angriness kills the people. அதான் கோபம் படுறது அங்கு தீமையாய் வருகிறது சில வேளை. Sometimes the angerness would also cause us curse in our families. பொறாமை, எப்பொழுதும் பொறாமைப்படுகிறது, மற்றவர்களை பார்த்து பொறாமை, அது அழிவை நோக்கி போகிறது. Even when we are jealous about the things or the people around us, even that will cause destruction. அவர்களுக்கு இருக்கு, எனக்கு இல்லை, அவர்களை போல நான் இல்லை என்று சொல்லியே அப்படியே மடிந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். And those are the people who always think about the things which the others have, and they assume I do not have that, the things that the other people have, that will be the root of their destruction. கர்த்தருக்கு என்ன செய்யணும் என்று நன்றாய் தெரியும். And God knows very clearly what needs to be done to you. நாங்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட தேவையில்லை. We never need to or have to be jealous about the other things or பலத்த others. கைக்குள், கர்த்தரின் கைக்குள் அடங்கி இருக்கும் போது, ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவர் உயர்த்துவார். And when we are in the hands of the Lord, God will lift us up in the right time. அங்கு உயர்த்தும் காலத்துக்கு காத்திருக்கணும். And there we need to wait in the Lord till his time comes. அங்கு காத்திருக்கிறது கஷ்டம்தான். It is very difficult to wait. அது கடகடன்னு நடந்தா நல்ல உற்சாகமா தான் இருக்கு. We would be very happy in case if things happen in a spontaneous or instantaneous manner. ஆனால் கர்த்தர் காத்திருக்க சொல்லுகிறார். But the Lord says you need to wait. கர்த்தரின் பலத்த கைக்கு அடங்கி இருந்து அங்க காத்திரு. And you need to be in the hand of the Lord, and you need to wait in the Lord. அப்போ ஒரு காலம் வரும். And then there will be a time that will come. கர்த்தர் உயர்த்துவார். And that time God will lift you up. பிரசங்கி 7வது அதிகாரம். Let's turn our Bibles again to Ecclesiastes chapter 7 9வது வசனம் and verse 9. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். Be not quick in your spirit to become angry, for anger lodges in the hearts of fools. ஆண்டவர் எங்கள் சாந்த குணத்தை எதிர்பார்க்கிறார். And the Lord today wants us to have a calm behavior in our life. ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படும். We need to be like the people who show the Lord who is working inside us. எங்களை குடும்பத்தை கட்டி எழுப்பத்தான் ஆண்டவர் நோக்கமாக இருக்கிறார். And God's will is also that we wants us to bind our families and lift them up. குடும்பங்கள் முக்கியம் என்று மறுபடியும் சொல்லுங்க. I am again telling this, that family is important. பிள்ளைகளை நடத்துகிற வழியில் நடத்தவும். And we need to lead our children in the way that we need to lead them. குடும்பத்தை உன்னித்து கவனிக்கவும். And we need to watch over our family in a careful manner. தேவையானதை ஏற்ற நேரத்தில் செய்யணும். And you need to do what is necessary in the right time to the family. சூழ்நிலையை புரிந்து கொள்ளணும். And you need to understand the situation of the family. ஒரு மனப்பாடு வேண்டும். There should be oneness. ஒரே நோக்கம் வேண்டும். There should be one thought. அதான் ஒரே சரீரமாய் மாற்றப்பட்டீர். And that's why it says you have been brought to be one body. இருவராய் வேறு இடத்தில் இருந்தோம், ஆனால் ஒன்றாய் சேர்க்கப்பட்டீர்கள். And even though you were in two different places, you have been brought together as one flesh, because you need to do the things of the Lord. தேவன் நல்லவர். And our God is a good God. யாவரும் எழுந்தவன். I request everyone to rise up.
பாடலை பாடுவோம். வாலாக்காமல் என்னை தலையாக்குவேன். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், வாலாக்காமல் என்னை மேலாக்குவார். வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. ஆரத்தின் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 மேலே. ஆரத்தின் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே. எல்லாரும் சந்தோஷமாய் பாடுவோம். ஹல்லேலூயா துதி உமக்கே. குடும்பங்கள் மத்தியில ஒரே உயரத்தில் என்னை விட்டேன், பிள்ளையாய் மாற்றி விட்டேன் நிரந்தரமா. துசியை தட்டி விட்டேன், சம்பளை நீக்கி விட்டேன், சிங்காரம் தந்து விட்டேன் நிரந்தரமா. கையை தூக்கி விட்டேன், உயரத்தில் என்னை வைத்தேன், பிள்ளையாய் மாற்றி விட்டேன் நிரந்தரமா. துசியை தட்டி விட்டேன், சம்பளை நீக்கி விட்டேன், சிங்காரம் தந்து விட்டேன் நிரந்தரமா. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே ஏற்றுவார். வாலாக்காமலையும் ஆண்டவரே ஏற்றுவார். ஆண்டவரே ஆசீர்வதியும் பிள்ளைகளை. ஹல்லேலூயா துதி உமக்கே. வல்லவர்களாய் மாறட்டும் நாமத்தினாலே, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என்னை மேலாக்குவார், வாலாக்காமல் என்னை தலையார். ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், பிள்ளைகளை நேர்வழியாய் நடத்துகிற ஒரு வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ ஜனங்களுக்கு ஒரு மனப்பாடு, குடும்பத்தில் ஒரு மனப்பாடு, சந்தோஷம் சமாதானமே இறங்குவதாக தேவனின் நோக்கம் இறங்குவதாக. வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவாதி தேவன் எங்களை நேசிக்கிற கர்த்தர், அவர் நல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். எங்களை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். எல்லா தேவைகளையும் சந்தித்து கொண்டு வருகிறார். ஆண்டவரே, குடும்பங்களை கட்டி எழுப்பத்தக்கதால் பாதுகாக்கத்தக்கதாக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. எந்த சத்துருகளும் மேற்கொள்ளாதபடி பலவான்களாய் மாற்றத்தக்கதாக, யுத்த வீரர்களாய் மாற்றத்தக்கதாக தகப்பனே ஒரு மனப்பாட்டை கட்டளையிடும்படியாக குடும்பத்திலே தேவன் செயல்படத்தக்கதாக ஒரு மாற்றம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். பிள்ளைகளுக்குள் ஒரு மாற்றம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால்.
எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எரிச்சல்கள் பொறாமைகளை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். தேவ மகிமை ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் அவர்கள் வீடு மேலும் இறங்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த name of Jesus எந்த இருள்களும் அந்த வல்லமைகளும் தொடர்ந்துதான் பிள்ளைகளை சமாதானத்தோடு வைத்துக் கொள்கிறார். சமாதானத்தை கெடுக்கிற எல்லா வல்லமைகளும் இப்பொழுதே நிர்மூலமாக போகட்டும். குழப்பங்களை கொண்டு வருகிற கிரிகைகள் இப்பொழுதே நிர்மூலமாக போகட்டும். சமாதானம், சந்தோஷம், சந்தோஷத்தை ஆவியை ஊற்றும் ஆண்டவரே இருதயம் கொழுந்து வைத்து எறியட்டும். So in the name of Jesus, Ramahadara Rogo Romoko Shandara Baladara Baladara Rogo Shandara சமாதானத்தை கெடுக்க வருகிற எல்லா வல்லமைகளும் எப்பொழுது அழிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு மனப்பாட்டை குழப்புகிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் முறியடித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, முறியடித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Thank you, Holy Spirit of the Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Jesus. இன்னைக்கு வெட்டிங் டே சாமுக்கும் ரேணுகாக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். அவர்களுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஒரு மனப்படுங்க, ஒரு மனப்படுங்க. ஆண்டவர் இவ்வளவு வருஷங்களும் நடத்தி வந்தார், இனிமேலும் நடத்தி வரத்தக்கதாக கர்த்தர் இவர்களை பலவான்களாயும் பெருகத்தக்கதாக மாற்றத்தக்கதாக நாங்கள் ஜெபிப்போம். எல்லாரும் குடும்பத்தை நினைத்து தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த மைட்டி காட். ஆண்டவரே இந்த குடும்பத்துக்காக நாங்கள் வருகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே இருவரையும் ஒன்றாய் மாற்றினீங்க. ஆண்டவரே நீங்க நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறீங்க. நல்ல அழகான பிள்ளையை கொடுத்தீங்க, ஆசீர்வதித்தீங்க. ஆண்டவரே இவர்களை இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாக்கும்படியா நாங்கள் கொடுக்கிறோம். எந்த தீங்கும் அழிவும் வராதபடி காத்து கொள்கிறார்கள். தேவ பிரசன்னம் இவர்களை ஆளுகை செய்வதாக, ஓ மத்தியை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறுவதாக. இவர்களின் வாழ்க்கையில் குறைவு இருக்கக்கூடாது, குற்றங்கள் இருக்கக்கூடாது, போராட்டங்கள் இருக்கக்கூடாது. தேவனின் சமாதானம் இவர்களை ஆளுகை செய்வதாக, தேவனுக்குள் வளரத்தக்கதாக, பலவான்களாய் செயல்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். குடும்பங்கள் முக்கியமாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பங்களும் வெளியேற பெற்றது. குடும்பத்திலே இருக்கிற, இந்த சபையிலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் வெளியேற பெற்றதாய் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்கள் உயர்ந்திருக்கத்தக்கதாக, சமாதானத்தை காத்து கொள்ளத்தக்கதாக, ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக, ஒரு குறைவும் இருக்காதபடி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நடத்த வேண்டும். தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும். தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்துக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த கடைசி காலத்தில் பொல்லாத பிசாசாமனும் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவரே பிள்ளைகள் மேல ஒரு வல்லமை பாதுகாப்பு இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் மத்தியில கர்த்தர் கிரியை செய்யத்தக்கதாக, கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணத்தக்கதாக, பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. சிறு பிள்ளைகளாய் இருந்தால் அவர்கள் செயல்களும் பேச்சிலும் வல்லவர்களாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்ற வேண்டும். தேவ ஞானம், தேவ செயல்கள் இறங்கி வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க தான் சமாதானத்தின் கர்த்தராய் இருக்கிறீர். சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மதிலினால் மூடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. உம் மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களிலே இருப்பதாக, மூடியிருப்பதாக. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பாரங்களையும் கர்த்தர் அகற்றி போடுங்க.
எல்லா போராட்டங்களையும் அகற்றி போடுங்க ஆண்டவரே. நீங்க தான் நடத்தி, நீங்க தான் ஆளுகை செய்யணும், நீங்க தான் நடத்தி அவர்களை உயர்த்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். குடும்பங்கள் முக்கியமாக இருக்கிறது. குடும்பங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவர் அங்கு கட்டி எழுப்ப, அங்கு கிரியை செய்ய விரும்புகிறார். அவர்களுக்குள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் அவர்கள் வெளியேற பெற்றவர்கள். இப்போ இப்படி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் வந்து நிற்கும் போது தேவ பிரசன்னம் அங்கு காணப்படத்தக்கதாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டே வருகிறார், வருவார். அதுதான் விசுவாசம். விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாட்களிலும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஞானத்திலும் பலத்திலும் கிருபைகளிலும் அவர்கள் வளரத்தக்கதாக எந்த வயதிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவ பயபக்தியோடு நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக அங்கு தலைகளில் கை வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் ஜெபம்தான் பிள்ளைகளை கட்டி எழுப்பும், அவர்களை கர்த்தருக்குள் நடத்தும். அப்போதான் அவர்கள் வெற்றியுள்ள ஜீவியம் வாழத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை, எது தேவை, அந்த தேவையெல்லாம் நீ சந்திக்க வேண்டும். சாட்சிகளாய் மாற்றும், அவர்களின் வாழ்க்கையில அற்புதம் செய்யும், சுகப்படுத்தும், அதிசயத்தின் வழியை காண்பித்தருளும், ஞானமாய் காரியங்களை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே, ஒரு மாற்றம் பிள்ளைகள் நபர்கள் ஒவ்வொருவரும் மத்தியிலும் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட்டு சபைக்கு ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. உங்கள் ஜெபம் பிள்ளைகளுக்காக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை வைத்து தேவ பிரசன்னத்தில் நீங்கள் அமர்த்தி வைத்து ஜெபிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை தொடுவார். பிள்ளைகள் மூலமாய் அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் செய்யப்படும். பிள்ளைகள் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது அங்கு தேவன் செயல்படுவார், நடத்துவார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன், அருமையான நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி. தேவ ஆவியானவரே, நீங்க பேசுனீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, உங்க வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயங்களிலும் கடந்து வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் பிரசன்னம், இந்த இடத்திலே இருக்கிற பிரசன்னம் இவர்கள் கடந்து போனாலும் எங்கும் இருப்பதாக, இவர்கள் வேலை செய்யும் இடத்திலும் பாடசாலை செல்லும் போதும் ஆண்டவரே, பிரசன்னம் மாறாமல் இருக்கட்டும், மாறாமல் இருக்கட்டும். ஆண்டவர், போக்குவரத்தில் கூட இருங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள்லாம் எல்லா தேவைகளையும் சந்தித்து பலப்படுத்தி நல்ல சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நேற்று எல்லாரும் ஒழுங்காய் காரியங்களை ஒன்றாய் செய்தீங்க, அதுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களை கொண்டு வந்த நோக்கம் ஒரு பெரிய நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் முன்னே குறித்திருக்கிறார். அந்த காரியத்தில் நீங்கள் செய்தீங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். அந்த காரியம் நாங்கள் இப்போ ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் எல்லா காரியத்திலும் ஒரு மனப்பாடு, ஒரே நோக்கம், தீவிரமாய் இது சொந்த சபை என்று சொல்லி செய்யும்போது ஆண்டவர் இந்த சபையிலே உங்களை பயன்படுத்துவார். அதில் ஒரு சந்தேகம் இல்லை. மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் முன்னே குறித்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை சொன்ன காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்,
சபையிலும் செய்வார், உங்களிலும் காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென்.